குருமா குழம்புக்கு ஜாதிபத்திரி கொஞ்சம் எடுத்துக்கணும். அதுக்கடுத்தது கிராம்பு கொஞ்சம் எடுத்துக்கணும். கிராம்பு நல்லா தரமானதாக நல்லா வாங்கிக்கணும். ஒரு 5-6 இருந்தால் போதும். அதுக்கடுத்தது கசகசா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும். அதுக்கடுத்தது தேங்காய், பெருஞ்சீரகம், கரம் மசாலா கொஞ்சம் எடுத்துக்கணும். ஏலக்காயும் கொஞ்சம் ஒரு 4 இருந்தால் வாசனையாக இருக்கும். இதையெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். தேங்காவை திருவி ரெடியாக வச்சுக்கணும். அதுக்கடுத்து காய்கறி எது வேணால் போடலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டது கேப்சிகம், கேரட்டு தோல் சீவி வச்சுக்கணும். அதுக்கடுத்தது அந்த குருமாவில் சேர்க்கறதுக்காக நம்ம என்ன செய்யலாம், இந்த மில்க் மிஸ்ட் பன்னீர் நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வீட்டில் செஞ்ச பன்னீராக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது மசாலா அரைக்கிறதுக்கு பச்சை மிளகாய் கொஞ்சம் எடுத்துங்க, இஞ்சி, தக்காளி, அதுக்கடுத்தது தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அந்த மசாலா அரைக்கிறதுக்கு பூண்டு, அதுக்கடுத்தது உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து இப்போ எல்லாத்தையும் எடுத்து செட்டாக வச்சுக்கணும். குருமா குழம்புக்கு நம்ம செட்டாக வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த மசாலா அரைக்கிறதுக்கும் நம்ம வச்சுக்கணும். அதுக்கடுத்து பன்னீரும் கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம அடுத்தது காய்கறியை ஒவ்வொன்றா கட் பண்ணி வச்சுக்கணும். வெங்காயம் கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது தக்காளி, அடுத்தது உருளைக்கிழங்கு, கேரட்டு, கேப்சிகம், இஞ்சியெல்லாம் அந்த மசாலா கூட அரைச்சிக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கனாக்கா இந்த பன்னீரையும் பீஸாக க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாம் காய்கறிகளை நம்ம ரெடியாக வச்சுக்கணும். காய்கறிகளை ரெடியாக வச்சுக்கிட்ட பிறகு நம்ம என்ன செய்யணும், எல்லா காய்கறியும் போட்டு இப்போ குருமா செய்ய போகிறோம். இஞ்சியை தோல் சீவி வச்சுருக்க இஞ்சியை எடுத்து நம்ம என்ன செய்யலாம், மசாலா அரைச்சிக்கலாம். பன்னீரை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் எடுத்துக்கிட்டு இது கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் காய்கறி எல்லாம். அதெல்லாம் இது மாதிரி மல்டி கலராக போடும்போது குருமா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும். அதனால் நான் இந்த காய்கறி எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான பீன்ஸ் இருந்ததுன்னா பீன்ஸு போட்டுக்கலாம். எது வேணாலும் போட்டுக்கலாம். நம்மளுக்கு குருமா ரெடி ஆகிடும். அதுக்கடுத்து இந்த இஞ்சி, அப்புறம் இந்த பச்சை மிளகா இருக்குது இல்லையா, அந்த பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம என்ன செய்யணும், பச்சை மிளகா 4 போட்டுக்கலாம். அதுக்கடுத்தது பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு, அதை போட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு என்ன செய்யணும், மிக்சியில் இதை அரைக்கணும். நம்ம மிக்சியில் என்ன செய்யணும், அரைச்சிட்டு கொரன்னா அரைச்சிட்டு வானலில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும், நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு பட்டை, பிரிஞ்சி பட்டை போட்டு, பிரிஞ்சி பட்டை இருக்கு இல்லையா, அதை போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா படப்படன்னு பொரியணும். படப்படன்னு நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிறகு நம்ம என்ன செய்யணும், அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பச்சை மிளகா, இஞ்சி, அதுக்கடுத்தது பூண்டு இதெல்லாம் இருக்குது இல்லையா, பெருஞ்சீரகம், இதெல்லாம் போட்டு நம்ம என்ன செய்யணும், கொரப்பாக அரைச்சி இந்த தாளிக்கிறதுல போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இந்த கிராம்பெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். பட்டை ஒரு துண்டு பட்டை கூட போட்டு தாளிச்சிக்கலாம். அதில் கரம் மசாலா இதில் இருக்குது. அதை நல்லா என்ன செய்யணும், எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கின பிறகு பறிஞ்சு வச்ச காய்கறியை ஒவ்வொன்றா சேர்க்கணும். முதல்ல உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் வதங்கல் தாங்கும். அதுக்கடுத்தது வெங்காயத்தை போட்டு முதல்ல வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் கேரட்டு தள்ளி போட்டுக்கணும். அதுக்கப்புறமா இது ஒரு வதக்கின பிறகு நம்ம என்ன செய்யணும், வெங்காயம் வதக்கியிருக்கணும். நான் அதை மறந்துட்டேன் வெங்காயத்தை தள்ளி விடுறதுக்கு. அதனால் ஓரமாக போட்டு நல்லா என்ன செய்கிறேன், சுருளை நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா கரன்னு வதக்கிக்கணும். நல்லா அந்த கலரு மாறணும், வெங்காய கலரு பச்சை கலர்லேருந்து மாறணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், எல்லா காய்கறியும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கணும். அப்போ தான் குருமா குழம்பு எப்படி இருக்கும், வாசனையாக இருக்கும். அப்புறம் பாருங்கள், எல்லா காய்கறியும் போட்டு கேப்சிகமாக லாஸ்ட்டாக போடணும். இப்போ எல்லாம் வதங்கிருக்கு, ஓரளவு வதங்கின உடனே நம்ம என்ன செய்யணும்ப்பா, அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை எடுத்து இவர் தலையில் ஊற்றணும்.
ஒரு தலையில் நம்ம பச்சை மிளகா காரத்துக்கு போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் குழம்புத்தூள் கூட போட்டுக்கலாம். எனக்கு தேவையான பச்சை மிளகாவே போட்டுக்கிட்டதால் கொஞ்சமாக குழம்புத்தூள் போடணும். சில நேரத்தில் கலர் மாறிடும். அதனால் குழம்புத்தூள் போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை பச்சை மிளகா காரம் போதும்னாலும் நம்ம விட்டுக்கலாம். தண்ணியை வந்து ஒரு முழுகிற அளவு ஊற்றணும். நான் அரிஞ்ச காய்கறிக்கு ஒரு படிக்கவள தண்ணி தேவைப்படுது. அதை ஊற்றிட்ட பிறகு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டு, அதுக்கு மேலே காய்கறிக்கு தேவையான அளவு நம்ம என்ன செய்யணும், உப்பு வந்து ஓரளவு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவு அவங்கவுங்க சுவைக்கு ஏற்ப என்ன செய்யணும், உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கிட்டு தேங்காய், கசகசா, முந்திரி பயிறு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி இது தலையில் ஊற்றணும். இந்த குழம்புல ஊற்றணும். ஊற்றி நல்லா என்ன செய்யணும், நல்லா கலக்கணும். இந்த காய்கறி எல்லாம் அரை வேக்காடு வெந்த பிறகு தான் இதை ஊற்றணும். அதுக்கு முன்னாடியே ஊற்றக்கூடாது. எல்லாத்தையும் ஊற்றிட்டு அப்படியே என்ன செய்யணுன்னாக்கா, ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடணும். நல்லா கலக்கணும். நல்லா கலந்து அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டா நல்லா என்ன செய்யும், கொதிக்கும். தளப்புலன்னு கொதிக்கும். இந்த காய்கறியும் நல்லா குழைய வெந்த பிறகு நம்ம என்ன செய்யணும், போட்ட மூடியை எடுத்துகிட்டு திறந்து பார்த்தா நல்லா நம்மளுக்கு தேவையான குருமா கிடைக்கும். அதில் கொத்தமல்லி தழையை தூவி பரோட்டாவுக்கு தொட்டுக்கலாம், அல்லது சாதத்துக்கு தொட்டுக்கலாம். எதுக்கு வேணால் இட்லிக்கு கூட சமயத்தில் செஞ்சுக்கலாம். நல்லா ஒரு பதமான குருமா வந்து தயாராக இருக்கும். நான் பரோட்டாவுக்கு தொட்டுக்கிறேன். சுவையான குருமா ரெடி. தேங்க்யூ.